நண்பர்களுக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் ரொம்ப வணக்கங்க. நம்ம தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக கரூரில் நடந்த கூட்டத்தில் நிறைய உயிரிழப்புகளுக்கு அப்புறம் நம்ம தலைவர் தளபதி அவர்கள் மேலேயும் தொண்டர்கள் மேலேயும் நிறைய குறைகளும் பழியும் வீண் பழிகளும் வந்து சுமத்திட்டுருக்காங்க. இந்த மாதிரி இதுக்கப்புறம் வர கூட்டங்களில் வந்து இந்த மாதிரி பழிகள் வரக்கூடாது அப்படின்னா நம்ம தலைவர்கிட்ட ஒரு வேண்டுகோளை என்ன வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு இளைஞர் பாசறை அமைப்பை வந்து நம்ம உருவாக்கணும். இளைஞர் பாசறை அமைப்பு எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா, ஒவ்வொரு வட்டத்திலையும் மாவட்டத்தில் இளைஞர் பாசறை இருக்கும்போது அவங்க இளைஞர் பாசறை பேட்சோட தமிழக வெற்றிக் கழகத்தோட இளைஞர் பாசறை பேட்சோடு அவங்க இருக்கும்போது ஒரு மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அந்த இளைஞர் பாசறை நண்பர்கிட்ட சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொண்டு வரணும். ஏன்னா தமிழக மக்கள் வந்து தலைவரை பார்க்க தான் வராங்க. தலைவருக்கு நம்ம எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோமோ அதே மாதிரி மக்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்குற பொறுப்பில் நாம் இருக்கிறோம். இதை வந்து தலைவர்கிட்ட வலியுறுத்தி ஒவ்வொரு இடத்துலையும் எந்தெந்த இடத்துல பேனர் வைக்கிறாங்க, எந்தெந்த இடத்துல லைட் வைக்கிறாங்க, ஜென்ரேட்டர் ரூம் எங்கே இருக்குது, அதுக்கு ஒரு 2 இளைஞர் பாசறை நண்பர்களை வந்து அங்கே காவலுக்கு வச்சு யாரும் உள்ளே போய் அசம்பாவிதம் எதுவும் பண்ணாமல் இருக்கிற பட்சத்துக்கு நாம் அதை முயற்சி பண்ணணும். இதை வந்து ஒரு தலைவர்கிட்ட ஒரு வேண்டுகோளாக நான் வச்சுருக்கிறேன். நம்ம ரசிகர்களாக இருந்து தொண்டர்களாக இருக்கோம், நம்மளுக்கு அரசியல் தெரியல, அரசியல் படுத்தப்படலைங்கிற ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டே இருக்காங்க. நாம் இனி இதுக்கும் மேலேயும் இந்த மாதிரி வந்து ஒரு வீண் பழியை வந்து தமிழக வெற்றிக் கழகத்து மேலேயும் அண்ணனுக்கும் தளபதி அவர்களுக்கும் வந்து கொடுக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நண்பர்கள் நீங்களும் வந்து நம்ம பொறுப்பில் இருக்கிற மூத்த நண்பர்களும் சரி, இதுக்கெல்லாம் அரசியல் தலைவர்களும் வந்து நம்ம தமிழக வெற்றிக் கழகத்தில் அரசியல் தலைவர்களும் இதை செவிக்கு கொண்டு போய் நம்ம ஒரு இளைஞர் பாசறையை உருவாக்கி மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்து இதுக்கப்புறம் தமிழக வெற்றிக் கழகத்தின் மேலேயும் தளபதி அவர்கள் மேலேயும் எந்த ஒரு களங்கமும் இல்லாத ஆட்சியை வந்து நம்ம கைப்பற்றணும்னு என்னோட ஆசையாகவும் தமிழக வெற்றிக் கழகம் ஆசையாகவும் நான் நினைக்கிறேன். நண்பர்கள் மறக்காமல் இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாளை நமது வெற்றி நிச்சயம்.